அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி பிப்ரவரி 4ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுள்ளது அப்படிங்கிறதையும், ஸ்டாக் ஆப்ஷன்ஸை எப்படி ஸ்டாக்ஸுகளை தேர்ந்தெடுக்கணும், நியூஸ் பேஸ்டு இல்லாமல் எப்படியெல்லாம் நாம் எளிமையாக தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நிஃப்டி பார்த்துட்டிங்கன்னா இன்று ஒரு 30 புள்ளிகள் நம்மளுக்கு கேப் அப் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஓப்பனான புள்ளிகளுக்கு மேல் 27 புள்ளிகளும், ஓப்பனுக்கு கீழ் 128 புள்ளிகளும். நம்மளுக்கு நேற்றைய கையுக்கும் இன்றைய கையுக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு டச் ஆகலை, அதை தொடவே இல்லை. 164 புள்ளிகள் பின்தங்கி இருந்திருக்கு. நேற்றைய லோவுக்கு கீழே 49 புள்ளிகள் இன்றைக்கி கீழே போயிருக்கு. க்ளோசிங் பார்த்தா நம்மளுக்கு 44 புள்ளிகள் மைனஸில் நம்மளுக்கு க்ளோசிங் ஆகிருக்கு. நம்மளுக்கு இன்றைய ஹையிலிருந்து 101 புள்ளிகள் இறக்கத்துலையும், லோவிலிருந்து 54 புள்ளி ஏற்றத்துலையும், மொத்தம் ஹையுக்கும் லோவுக்கும் 155 புள்ளிகள் வித்தியாசமாக இருந்திருக்கு. அப்போ இந்த வாரத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 17,301 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பனான புள்ளிகள். திங்கக்கிழமை ஓப்பன். அப்போ ஓப்பனுக்கு மேல் 493 புள்ளிகளும், ஓப்பனுக்கு கீழ் 57 புள்ளிகளும், மொத்தம் 550 புள்ளிகள் தான் நம்மளுக்கு மூமெண்ட் ஆகிருக்கு. அதே பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய க்ளோஸை விட இன்றைக்கி ஓப்பன் பார்த்திங்கன்னா 118 புள்ளிகள் ஏற்றத்துலையும், ஓப்பனுக்கு மேல் 150 புள்ளிகளும், ஓப்பன் ஆனதுக்கு கீழே 566 புள்ளிகள் இறக்கத்துலையும், நேற்றைய கையுக்கும் இன்றைய கைக்கு 146 புள்ளிகள் வித்தியாசம். நேற்றைய லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் 299 புள்ளிகள் இறங்குமுகமாக இருக்குது. இன்றைக்கி 221 புள்ளிகள் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஹையிலிருந்து பார்க்கும்போது 489 புள்ளிகள், லோவிலிருந்து 227 புள்ளிகள் ஏற்றத்துலையும், மொத்தம் 716 புள்ளிகள் மார்க்கெட்டோட ஹை லோவாக இருந்திருக்கு. அப்போ நேற்றைய ஹையை நம்மளுக்கு கட் பண்ணல, அதே மாதிரி நேற்றைய லோவை இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ இண்டெக்ஸ் படி பார்க்க போகும்போது நம்மளுக்கு இன்றைக்கி நிஃப்டி மைனஸில் இருந்திருக்கு. ஆனால் மற்ற செக்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய பேர் ஒரு சில நிறுவனங்களில் தேர்ந்தெடுத்து அந்த நிறுவனங்களை இன்றைக்கி பயன்படுத்துறதுக்கு, இன்றைக்கி வர்த்தகம் செய்யலாம்னு பார்ப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இன்றைக்கி வாய்ப்புள்ள இதில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி மைனஸு. அப்போது மற்ற செக்டார்ஸ் பார்த்தா பேங்க் நிஃப்டி மைனஸு, நிஃப்டி ஆட்டோ மைனஸ் 1% மைனஸ், ஃபினான்சியல் செக்டாரும் மைனஸ் 4.5, எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா 0.11, ஐடி துறை 0.01, மீடியா துறை மைனஸ் 1.89, அதே மாதிரி மெட்டல் துறை 1.18 சாதகமாக ஏறுமுகமாக முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி அனைத்துமே இறங்க முகத்தில் இருக்கும்போது மெட்டல் துறையில் இன்றைக்கி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா மெட்டல் துறைக்கு இன்றைக்கி ஏன் 1% ஏறி இருக்குது அப்படிங்கிற நியூஸ் பேஸ் நம்மளுக்கு தெரிய வேண்டாம். அதே மாதிரி அதில் இருக்கிற நிறுவனங்கள் எது ஏறப்போகுது நம்மளுக்கு தெரிய வேண்டாம். அப்போ நம்ம இதுக்குள்ளே போய் பார்த்தாலே காலையில் வேலையிலேயே உங்களுக்கு காலையில் ஒரு 9:15 நம்மளுக்கு அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்க ஹிண்ட் காப்பர் 5% ஏறி இருக்காங்க. அதே மாதிரி வேதாந்தா பார்த்தீங்கன்னா 3.2% ஏற்றம், ரத்னமணி பார்த்திங்க 2%, ஹிண்டால்கோ 2.45%, ஹின்சிங்க் 1.7%, ஜிண்டால் ஸ்டீல் 1.63%, நேஷ்னல் அலுமினியம் 1%, டாடா ஸ்டீல் 0.67. இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் இருக்கும். அப்போவே நீங்கள் காலையிலேயே நினச்சிக்கோங்க, அதை எந்த நிறுவனத்தை நீங்கள் வர்த்தகம் பண்ண நினைக்கிறீங்க அந்த நிறுவனத்தை கிளிக் பண்ணாலே அதுலேயே ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்புறம் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கிளிக் பண்ணிங்கனாலே நேற்றைய அந்த நிறுவனத்தோட நம்மளுக்கு ஹை 130 ரூபா. அப்போது இன்று அந்த 130 தான் ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனான புள்ளிகளிலிருந்து வேறு 50 காசு தான் இறங்கியிருக்கு. அதற்கப்புறம் 8 ரூபா. ஸோ இந்த ஏற்றத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். இந்த நிறுவனத்துக்கு இந்த ஹிண்ட் காப்பரில் நம்மளுக்கு நியூஸ் பேஸ்டு இருக்கா, டெக்னிக்கல் இம்பேக்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு இன்றைக்கி இதனுடைய தாக்கம் இருக்குது. அப்போ அதனால தான் அந்த லிஸ்ட் அவுட் ஆகுது. அப்போ உடனே அதோட டெரிவேட்டிவ்ஸை கிளிக் பண்ணி அதோட ஸ்டாக் ஆப்ஷன்ஸோட இம்பேக்டட் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 135 கால் அதிக வர்த்தகம், 140 கால், 130 கால், 150 கால், 145 130. ஸோ
இவ்வாறு தெரிஞ்சு இதனை நீங்கள் வர்த்தகம் செய்ய முற்படலாம். அடுத்தது வேறு இதிலே பார்த்தீங்கன்னா செக்டர் இண்டிசஸில் பார்த்தீங்கன்னா அடுத்து எஃப்எம்சிஜி ஐடி ஃப்ளாட்டில் முடிஞ்சிருக்கு. அப்போ எஃப்எம்சிஜி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் வந்துடும். அப்போ இது வந்து நீங்கள் 9:07 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் பார்க்க சொல்லியிருக்கிறோம். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9:15 அப்புறம் வந்து இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதில் ஏதாச்சும் முக்கியமான ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து இதில் எது நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 3% மேரிக்கோ இன்றைக்கி ஏறியிருக்காங்க. அப்போ நீங்கள் மேரிக்கோ ஸ்கிரிப்டை வந்துட்டு இன்றைக்கி கிளிக் பண்ணாலே அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்துடும். அப்போ நேற்றைய ஹைலோ அதோட இம்பேக்டட் எப்படி நம்மளுக்கு உபயோகமாகுது அது அனைத்துமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய ஹை 507 ரூபா, நேற்றைய லோ வந்து 499 ரூபா, நேற்றைய க்ளோஸ் 501 ரூபா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 496 ரூபாய்க்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 492 போயிட்டு 511 மட்டும் மேல் நோக்கி சென்றிருக்கு. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டு க்ளோசிங்கில் 2% ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்துட்டு எளிமையாக ஒரு ஸ்விங் ஸ்டாக்ஸாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது வந்து உதவும். இதில் ஆப்ஷன் செய்யணும்னா இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுக்குறோம் எப்படி தேர்ந்தெடுக்கணுன்ட்டு. அடுத்து ஐடி துறை நம்மளுக்கு வந்துட்டு 0.7%, 0.07% முடிஞ்சிருக்கு. அப்போ அதிகமான இறக்கம் சந்தித்த செக்டர்னு பார்த்தா நம்மளுக்கு ஆட்டோ செக்டர் 1%, அதனை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மீடியா செக்டர் 1.89, அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அப்போ மீடியா ஸ்கிரிப்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எதெல்லாம் அதிகமான இறங்குமுகமாக அமைந்ததோ அந்த நிறுவனத்தை ஷார்ட் செல்லிங் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சரிகமா அது வந்து 4.29%, ஜீல் 3% இறக்கும். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் இறங்கு முகத்தில் இருக்க வேண்டிய ஸ்கிரிப்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதனால் ஒரு நிறுவனத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறத விட எந்த போக்கு எதில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்னஸ் இருக்கோ அந்த ஸ்ட்ராங்னஸை தேர்ந்தெடுக்கிறது தான் முக்கியம். அதனால் ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ஸும் செக்டர் இண்டிசஸும் நீங்கள் பார்த்து எப்படி ஒரு 10 மணிக்குள்ளே வர்த்தகம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கொண்டாலே சந்தை வந்து ரொம்ப எளிமையாக மாறிவிடும். இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு நிஃப்டியில் வந்து 17,500 கால் அண்டு புட் வந்து பேர் ஹெட்ஜிங் இருக்குது. அதனால் 286 புள்ளிகள் ப்ரீமியம் இதனோட கூட்டுத்தொகை. அப்போ 17,786 17,214 இருந்தால் இவர்களுக்கு நஷ்டம் வராது. அடுத்து 17,600 காலும் 400 புட்டும் பேர் ஹெட்ஜிங்னால நம்மளுக்கு 196 ரூபா. அதில் 17,796 17,204 இந்த எல்லைக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு நஷ்டம் வராது. அப்போ 17,400 to 600 இருக்கிற ஸ்ட்ரைக்கை தான் ஆக்டிவ் பண்ணுறாங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 17,610, 17,648, 17,701. சப்போர்ட் பிளேஸ் 17,410, 17,362, 17,305. பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 39,000 அப்படிங்கிறது பேர் ஹெட்ஜாக இருக்குது நடுநிலை. அப்போ இதனோடது 869 புள்ளிகள். அடுத்து 39,500, 38,500 எட்ஜாக இருக்க போகுது. இப்போ இதனுடைய எல்லைகளாக பார்க்க போகும்போது 39,055 ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 39,315, ரெசிஸ்டன்ஸ் 3 39,658. சப்போர்ட் 1 38,603, 38,446, 38,192. இவ்வாறு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இந்த ஸ்ட்ரைக்குகளை மட்டும் அதிகமாக தேர்ந்தெடுங்க. இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஸ்ட்ரைக்கை போகிறத விட இந்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் வியாபாரம் செஞ்சால் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். 9842610908 என்ற வாட்ஸ்அப்பின் இருக்கும். 8144220532 என்ற தொலைபேசி தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இது ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.